இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சும்மா கல்யாண பேச்சு பேசினதுக்கு அடையாளமா நாம தட்டு மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்னமா நினைக்கிற? சும்மா தட்டு தான் மாத்த போறோம். கல்யாணம் எல்லாம் நீ சொன்ன மாதிரி 6 மாசம் கழிச்சுதான். நீ என்னமா சொல்ற? நான் இப்பதான் வேலைக்கு போறேன். இப்ப என்னமா அவசரம்? அப்புறம் பாத்துக்கலாமே. அதேதான் அத்தையும் சொல்றாங்க. நீ வேலைக்கு போ ரேவதி. உனக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணங்கிறத உறுதிப்படுத்திக்க தான் அத்தை இப்படி சொல்றாங்க. ரேவதி, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வேலைக்கு போலாம். நான் தடை சொல்ல மாட்டேன். நான் என்னைக்கும் உன் விருப்பத்துக்கு குறுக்க வர மாட்டேன். மாமா, இவ எப்படி சீன் போடுறான்னு பாத்தீங்களா மாமா? இவ யாரு மாமா ரேவதிக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? எல்லாம் நம்ம தலையெழுத்து மாப்பிள்ள. ரோட்ல போற வரவெல்லாம் நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு கருத்து சொல்ற அளவுக்கு இவ இடம் கொடுத்து வச்சிருக்கா. சரிம்மா, உங்க விருப்பம். தட்டை மாத்துறதுன்னா மாத்திக்கோங்க. ஈஸ்வரி, தட்டு மாத்துறதுக்கு இப்ப என்ன அவசரம்? கல்யாணத்துக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். அவசரப்படாத. ஆமாமா, கல்யாணம் நெருங்குறப்போ இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த தட்டு மாத்திர சம்பிரதாயம் எல்லாம்? சில விஷயங்களை இப்ப செய்யறதுதான் நல்லது. கார்த்திக், உனக்கு ரேவதியை பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டி. ரேவதியோட குணம், எளிமை, அழகு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ரேவதி, உனக்கும் கார்த்தியை பிடிச்சிருக்குல்ல? எனக்கு கார்த்திய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அவரை பிடிச்சிருக்குன்னா, மத்தவங்களுக்கு உதவுற அவரோட குணத்தை இந்த ஊரே பாராட்டுது. யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கிறாரு. அதோட ஏன் உயிரையும் உங்க உயிரையும் காப்பாத்திருக்காரு. இப்படி எல்லா வகையிலும் நல்லவரா இருக்கிறதுனாலதான் இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. மாமா, ரேவதி நம்ம சகலையோட நல்ல குணத்தை நினைச்சுதான் இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இவன் மட்டும் நம்ம கார்த்திலன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே தூக்கி எரிஞ்சிருவா மாமா. கேட்டிங்களா? 2 பேர் சொன்னதையும். 2 பேருக்கும் விருப்பம் இருக்கிறதுனால தட்டை மாத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ரேவதி, இப்போ ஜோசியர் வருவாரு. தட்டை மாத்திக்கிட்டு நிச்சயத்துக்கு ஒரு நாள் குறிச்சிடலாம். சரிங்கம்மா.